ஊரை காப்பாற்றிய பிறகு டோடோ அந்த ஊர் மக்களின் செல்ல பிராணியாக மாறியது. ஆனால் காட்டில் வாழ வேண்டிய டைனோசர் ஊருக்குள் இருப்பதால் அதற்கு பசி எடுத்தால் என்ன செய்வது என்று டிங்கு கவலைப்பட்டான். ஒருநாள் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பேராசைக்கார வேட்டைக்காரன் அரிய வடி விலங்கான இந்த டைனோசரை பிடித்து மிருக காட்சி சாலைக்கு விற்றால் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்று திட்டம் போட்டான். அவன் ஒரு பெரிய கூண்டையும் மயக்க ஊசிகளையும் எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் டிங்குவின் வீட்டுத் தோட்டத்திற்கு வந்தான். டோடோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது வேட்டைக்காரன் வலையை வீசினான். தன்னை காப்பாற்ற சொல்லி டோடோ மெல்லிய குரலில் கத்தியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த டிங்கு வேட்டைக்காரன் டோடோவை பிடித்து செல்வதை பார்த்தான். டிங்கு பயந்து ஒதுங்கவில்லை. அவன் தன் கையில் இருந்த சிறு கவன் மூலம் வேட்டைக்காரனின் கையில் இருந்த மயக்க ஊசியை தட்டிவிட்டான். சத்தம் கேட்டு ஊர் மக்கள் திரண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வேட்டைக்காரனை துரத்தினார்கள். மக்களின் அன்பை பார்த்த டோடோ தன் வாளால் அந்த வேட்டைக்காரனின் காரை தூக்கி தள்ளி மிரட்டியது. அவன் பயந்து ஓடிவிட்டான். அன்று முதல் டிங்குவும் ஊர் மக்களும் சேர்ந்து டோடோவிற்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய பழத்தோட்டத்தையே உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த கதையின் நீதி, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு ஆபத்து வரும்போது பயப்படாமல் துணை நிற்பதே உண்மையான நட்பு.